ஹலோ வீவாஸ், வரப்போகின்ற 2025 நிச்சயமாக இந்த 5 ராசிக்காரர்கள் பணக்காரர்களாக மாறக்கூடிய யோகமானது அவங்களுக்கு கிடைச்சிருக்கு என்று பாபா வங்காவுடைய அதிரடியான கணிப்புகளின் மூலமாக தெரிய வருகிறது. எனவே கோடீஸ்வரர்களாக மாறக்கூடிய அந்த ஒரு யோகத்தை பெறக்கூடிய அந்த 5 ராசியில உங்களுடைய ராசியும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பல்கேரியாவை சேர்ந்த பாபா வங்கா தன்னுடைய 85வது வயதுல, அதாவது 1996 வருடம் இறந்து விட்டார். தன்னுடைய 12 வயதிலேயே பார்வையை இழந்தவர் தான் இந்த பாபா வங்கா. உலகத்துல நிகழக்கூடிய பல முக்கியமான நிகழ்வுகளை மிக துல்லியமாக கணித்து சொன்னவர் தான் இந்த பாபா வங்கா. அந்த வகையில 100க்கும் அதிகமான தகவல்களை கணித்து சொல்லியிருந்த நிலையில அவைகள்ல ஒரு 85% மேல பாத்தீங்கன்னா இவர் சொன்னது போலவே அப்படியே நடந்து இருந்துச்சு. அதனாலதான் இவருடைய கணிப்புகளுக்கு மக்களிடையே அதிக எதிர்பார்ப்புகளும் இருந்து கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாங்க. பல்வேறு காலகட்டங்கள்ல பெரும்பாலான சம்பவங்களானது இவர் சொன்னது போலவே அப்படியேவும் நடந்து இருந்தது. பாபா வங்கா இளவரசி டயானாவுடைய மரணம், செர்னோபில் பேரழிவு மற்றும் பிரெக்சிட் போன்ற பல முக்கியமான உலக நிகழ்வுகளை முன்னறிவிப்பதாகவே கூறப்படுகிறது. அந்த வகையில தான் 2025 ஏற்பட போகின்ற பேரழிவுகள், போர், அரசியல் தலைவர்கள் குறித்தும் பல முக்கியமான விஷயங்களை பாத்தீங்கன்னா பாபா வங்கா கணிச்சு சொல்லியிருக்காரு. இதனால மக்களிடையே பாத்தீங்கன்னா ஒரு விதமான அச்சத்துல இருக்காங்க அப்படின்னே சொல்லலாங்க. இந்த நிலையில தான் வரப்போகின்ற 2025 நம்ப முடியாத அளவிற்கு பணக்காரர்களாக மாறக்கூடிய 5 ராசிக்காரர்கள் குறித்தும் பாத்தீங்கன்னா கணித்து இருக்கிறது. அதாவது கோடீஸ்வரர்களாக மாறக்கூடிய அந்த 5 ராசிக்காரர்கள் யார் யார் என்று பார்த்தால் மேச ராசி, கும்ப ராசி, ரிஷப ராசி, கடக ராசி மற்றும் மிதுன ராசி. இந்த 5 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில தான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தையும் நிதி ரீதியான முன்னேற்றத்தையும் வரப்போகின்ற இந்த புது வருடத்தில இருந்து இவங்க அனுபவிக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாபா வங்காவுடைய கணிப்புகளின் மூலமாக தெரிய வருகிறது. மேசராசி நேயர்களே, மேசராசி அன்பர்களுக்கு பாபா வங்காவுடைய கணிப்பின்படி பிறக்க போகின்ற இந்த 2025 வருடமானது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மைல் கல்லாகவே இருக்க கொடுங்க. மிகுதியும் செல்வமும் கனவாக இல்லாமல் நிஜமாக இருக்கக்கூடிய சிறப்பான காலகட்டமாக இந்த 2025 வருடமானது உங்களுக்கு அமைய போகிறது. இது நீங்க வாழ்வதற்கான ஒரு வருடம் மட்டுமல்லங்க, பிரகாசிக்கவும் திருப்பு முனையை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் சிறப்பான வருடமாக உங்களுக்கு அமைய போகிறது. வெற்றியுடைய உச்சத்தை எட்டவும் ஆசிர்வாதத்தை பெறக்கூடிய முதல் ராசி மேச ராசி என்று பாபா வங்கா பாத்தீங்கன்னா கூறியிருக்கிறார். அதிர்ஷ்டம், நிதி வாய்ப்புகள் உங்களை புதிய உயரத்திற்கு உயர்த்தும் என்று கணித்து உள்ளார். மொத்தத்துல மேசராசி நேயர்கள் எதிர்பார்க்காத அளவிலான நல்ல ஒரு நிதி ரீதியான முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான வருடமாக வரப்போகின்ற வருடமானது அமையும் என்பதுல ஒரு துளி அளவுக்குமே சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தாங்க சொல்லணும். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த 2025 வருடமானது ஏராளமான செல்வ செழிப்பை பெற்று தரக்கூடிய ஒரு சிறப்பான வருடமாக அமைய போகிறது. இத்தனை வருடங்களாக நீங்க கடினமாக உழைத்து வந்த காரியங்களானது இறுதியாக பாத்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள்ல அதன் மூலமாக நிதி ரீதியான நல்ல ஒரு லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில சாதகமாக அமைஞ்சிருக்கு. பிரபஞ்சமானது உங்களுக்கு நிதி நிலை தன்மையையும் உறுதியான முதலீட்டு வாய்ப்பையும் கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. உங்களுடைய தொழில் முறை நிலையை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான வருடமாக இந்த 2025 வருடமானது அமைய போகிறது. ஒவ்வொரு நிமிட முயற்சிக்குமே அதற்கு ஏற்ப நல்ல ஒரு லாபமானது கிடைக்கக்கூடிய வகையில மிக சிறப்பான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. எனவே மொத்தத்துல ரிஷபராசி நேயர்கள் செய்ய வேண்டியது எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தாங்க. பிறக்க போகின்ற இந்த 2025 வருடத்துல நீங்க செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் ஏற்ப நல்ல ஒரு பலனை பெற்றுக்கொள்ளலாம். எனவே வரப்போகின்ற ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய உழைப்பை போட்டுட்டு வாங்க. அந்த உழைப்புக்கு ஏற்ப நல்ல ஒரு அபரிவிதமான நல்ல லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில சிறப்பான காலகட்டமாகவே ரிஷபராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. குடும்ப வாழ்க்கை, ஆரோக்கியம் இதையெல்லாம் தாண்டி தொழில் சார்ந்த வாழ்க்கையானது உங்களுக்கு மிக மிக சிறப்பானதாக இருக்கும்
போகக்கூடிய வகையில இந்த 2025வது வருடமானது அமைய போகிறது. இருந்தாலுமே சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்று சொல்வதற்கு ஏற்ப உடல் ஆரோக்கியமானது சிறப்பாக இருந்தாதான் உங்களால தொழில முழுமையாக கவனத்தை செலுத்தி அதீதமான லாபத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதால ஆரோக்கிய விஷயங்களையும் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதுங்க. எல்லோருமே பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணுங்க. அப்போதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான நல்லதானது நடக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. மொத்தத்துல ரிஷபராசி நேயர்களுக்கு இனி பாத்தீங்கன்னா நிதி ரீதியாக நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு. மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு வரப்போகின்ற 2025வது ஆண்டானது மாற்றத்திற்கானது மட்டுமல்லங்க, நிதி மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் உங்களுடைய புதிய உயரத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்புகளை திறப்பதற்கு சமம் அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா இத்தனை நாட்களாக உங்களுடைய வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துக்குமான தீர்வானது கிடைப்பதோடு ஒரு நல்ல மாற்றமானது ஏற்பட ஆரம்பிக்குங்க. குடும்ப வாழ்க்கையும் சரி, தனிப்பட்ட உங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரிங்க, நல்ல லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான வருடமாக அமைய போகிறது. சவால்களை முறியடிப்பதுல உங்களுடைய விரைவான அறிவானது முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது உங்களுடைய அறிவு திறமையின் மூலமாகவும் ஒவ்வொரு விஷயங்களை எப்படி அணுகணும் அப்படிங்கிற ஒரு திறனின் மூலமாகவும் பாத்தீங்கன்னா நீங்க எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலுமே அதை பாத்தீங்கன்னா நீங்க நல்லபடியாக சமாளித்து அதன் மூலமாகவும் லாபத்தை பாப்பீங்க. மேலும் கிரகங்கள் ஒன்றிணைவதால நிதி நிலைகளானது மேம்படும். மேலும் பாத்தீங்கன்னா உங்களுடைய இந்த ஆண்டானது, அதாவது 2025வது ஆண்டானது நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவின் மூலமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரகாசமான எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய வகையில அடித்தளத்தை அமைக்கக்கூடிய வகையிலையும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு கணிக்கப்பட்டு இருக்குங்க. கடகராசி நேயர்களே, கடகராசி அன்பர்களுக்கு பிறக்க போகின்ற இந்த 2025வது ஆண்டானது எதிர்பாராத வாய்ப்புகளை பெற்று பயணத்தை தொடங்கக்கூடிய வகையில உங்களுக்கு சிறப்பாக அமைய போகிறது. கடந்த காலத்துல இருந்து நிகழ்காலத்துல இருந்தும் உங்களுடைய அயராத முயற்சிகளுக்கு உரிய பலனானது இப்போது கிடைக்கக்கூடிய வகையில சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. இத்தனை நாட்களாக நான் கடினமாகத்தான் உழைச்சிட்டு இருக்க, ஆனா அந்த உழைப்புக்கு ஏற்ப எனக்கு நிதி ரீதியான நல்ல ஆதாயம் கிடைக்கல அப்படின்னு ஏங்கி கொண்டு இருந்த கடகராசி நேயர்களுக்கு இப்போது பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரமானது கிடைக்க போகிறது. அதற்கேற்ப நல்ல லாபத்தை பார்க்கக்கூடிய வகையில இப்போது காலகட்டமானது உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே ஈர்க்க கிரகங்களானது சாதகமாக பாத்தீங்கன்னா சீரமைக்கக்கூடிய வகையில உங்களுக்கு சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க. ஏன்னா கிரகங்களின் மூலமாக தான் நம்முடைய வாழ்க்கையில நல்லதும் கெட்டதும் பாத்தீங்கன்னா மாறி மாறி ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட கிரகங்களுடைய நிலைகளை வைத்து பார்க்கும்போது கடகராசி நேயர்களுக்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. புதிய தொழில் முயற்சிகள் உங்களுக்கு பொன்னான வாய்ப்புகளின் மூலமாகவும் பல நல்ல லாபத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் கடகராசி நேயர்களுக்கு சாதகமாகவே அமைஞ்சிருக்குங்க. சோ எந்த வகையிலையுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் கிடையாது அப்படின்னே சொல்லலாங்க. முழுக்க முழுக்க கடகராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் உங்களுக்கு ஏற்ப சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாகவே அமைய போகிறது. கும்பராசி நேயர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த 2025ஆம் ஆண்டுல உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்தை அடைவீர்கள் என்று சொல்லலாங்க. உங்களுடைய ராசியின் மீது சனி கிரகத்துடைய வலுவான செல்வாக்கின் கீழ் உங்களை சுற்றி ஆக்கப்பூர்வமான ஆற்றல் பெருகுவதை நீங்க உணரலாங்க. ஏன்னா கடந்த சில நாட்களாகவே பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கும்பராசி நேயர்களுக்கு 7.5 சனியுடைய ஜென்ம சனியின் மூலமாக பல்வேறு விதமான சங்கடங்களை அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. இந்த ஒரு சனியினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் எல்லாமே இனி வரப்போகின்ற இந்த 2025ல கொஞ்சம் குறைய ஆரம்பித்து உங்களுடைய வாழ்க்கைக்கு எது நல்லது கெட்டது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே சனி உங்களுக்கு கற்றுக் கொடுத்து இருப்பாரு அப்படின்னு சொல்லலாங்க. அதையெல்லாம் வைத்து நீங்க 2025வது வருடத்துல மிக சிறப்பாக செயல்படுவீர்கள் என்று சொல்லலாங்க. எது செய்தால் நமக்கு லாபம் கொடுக்கும், எது நாம செய்யக்கூடாது, எப்படி நம்ம வாழணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே கற்று அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்வீர்கள். அதனால கும்பராசி நேயர்களுக்கு 2025வது வருடமானது மிக சிறப்பான வருடமாக அமைய போகிறது. மேலும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் பாத்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்குங்க. நீங்க தொழில முழுமுதற் முயற்சியை போட்டுட்டு வருவதன் மூலமாக அதற்கு ஏற்ப நல்ல லாபத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில சாதகமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் கிடையாதுங்க, கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமான நிலைய